பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன், ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 17/7/2025 முதல் 16/8/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. ஆடி 8ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆடி 23 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சூரியன் புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு பகவான் கும்பத்தில், சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் 2.25 நாள் இருப்பார். அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் அமர்ந்து பலனை தருகிறார். சுக்கிரன் 10 நாள் ரிஷபத்தில் இருக்கிறார், மீதி 21 நாள் மிதுனத்தில் இருக்கிறார். புதன் வக்ரம் ஆடி 8ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். மற்றபடி செவ்வாய் 12 நாள் மட்டும்தான் சிம்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று விடுகிறார் 19 நாள். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். வாங்க, அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம். என்னுடைய இதை நீங்கள் ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும், பயனடையணும்னு சொல்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி விரும்பி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடங்கியது. இந்த ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் ஆடி மாதம் எங்கே இருக்கார்? முதல் ஆடி 12ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தில் 19 நாள் சஞ்சாரம் செய்கிறார். இன்னும் சூப்பர். 10ஆம் இடம் அருமையான இடம், 11ஆம் இடம் அதை விட சூப்பரான இடம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். 2க்கும் 5க்கும் உடையவன் 8இல் மறைந்திருந்தாலும் அங்கிருந்து குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை தனாதிபதி பார்க்கறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். 7க்குடையவன் ஆட்சி பெறுகிறார். முதல் ஆடி 10ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெறுகிறார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு சென்றாலும் குருவோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு. 10க்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் இது ஆடி மாதம் என்பதால் கடக ராசியில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக உன்னதமாக இருப்பதால் இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக நன்றாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ராசிநாதன் முதல் 12 நாள் 10ஆம் இடத்துலேருந்து அங்கிருந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். ராசிநாதன் ராசியை பார்க்குறது சிறப்பு. 11ஆம் இடத்துல 21 நாள் அதாவது 19 நாள் பிறகு 11ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு. அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரை முடிவு பெறாத சில விஷயங்கள் முடிவுக்கு வரும், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். இந்த குரு 2க்கும் 5க்கும் உடையவர் 8இல் அமர்ந்திருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நல்ல பணவரவு, பொருள் வரவு இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் தாராளமாக பண்ணலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும்.
வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் எங்கேப்பா இருந்தீங்க, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வழக்கறிஞர் இருக்கார், நல்ல ஆர்குமெண்ட் பண்ணி அவருடைய திறமை வெளிப்பாடாகும். அப்போ அவருக்கு ரேட்டிங் கூடுமா இல்லையா, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அல்லவா. அப்படி உங்களுக்கு அற்புதமான நேரமாக இது விளங்கப் போகிறது. ராசிநாதன் 10ல் இருக்கிறது. இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சூரியன் 9ல் இருக்கார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம், சாதிக்கக்கூடிய நேரம். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, எல்லா சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ் போன்ற சலுகைகள் கிடைக்கிறதுங்கிறது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு உங்களை கௌரவித்து நிர்வாகம் கூடுதல் பொறுப்புகளை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாத காரியங்கள் கூட நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அந்த ராகு 4ல் இருந்தால் மைனஸு தாங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குமா அப்படின்னா, சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸு ஒரு வாரத்துலேயே காலி ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கும். அப்போ எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு பிபி, சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். இருந்த போதிலும் அந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சூப்பர். இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்லேருந்து தப்பிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்க்குறாருன்னா, இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி வாங்கி கொடுக்கும். இப்போ வீடுனா ஒரு 30 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னா அது 50 லட்ச ரூபாயில் கொண்டாந்து விடும். ஒரு 10 லட்ச ரூபாயில் கார் வாங்குறீங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும். அகல கால் வச்சா அதுக்கு தகுந்த இஎம்ஐ கட்டணம் இல்லையா. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுப்பாங்க சில பேர். இப்போ பூர்வீக சொத்தில் ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், வில்லங்கங்கள் மற்றவர்கள் ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பிள்ளைகளுக்கு கூட ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். வேலை பார்க்குற இடத்துல இல்லை படிக்கிற இடத்துல நிர்வாகத்தின் மூலமாகவோ மற்ற மாணவர்கள் மூலமாகவோ கூட இளைஞர்கள் இடர்பாடுகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி சனி 5ல் இருந்தாலே ஆரோக்கிய குறைவு மட்டும் இல்லை, உங்களுக்கு மனக்குறைவு, அதாவது மனச்சோர்வு கூட சில பேருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் இருக்கும். மனைவிக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் அப்படின்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மற்றபடி நண்பர்களால் பிரச்சனை வரும். நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, அது கெடுதலாக மாறும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 10 தேதி 11ஆம் தேதிக்கு பிறகு சென்றாலும் கூட அந்த 21 நாள் உங்களுக்கு குருவோடு இணைஞ்சிருக்கிறதால
குறை ஒன்றும் இல்லை. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் நேரம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் பொற்காலம். ஏதோ சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த விருச்சிக ராசிக்கு ஆடி மாதம் வரக்கூடிய 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. மற்றபடி இரவு பிரயாணம் செல்லாதீர்கள். இந்த 3 நாளும் நீங்கள் சந்திராஷ்டமம் அப்படின்னு மனசில் அடிக்கடி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக விளங்கப் போகிறது. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் நல்ல பண வரவு, சந்தோஷம், நிம்மதி கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் நிறைந்த மாதமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. சந்தோஷமான நிம்மதியான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.